எனக்கு உள்ளம் பூரிக்கிறது. தங்களை கண்டதில் எனக்கும் அளவு கிடந்த மகிழ்ச்சி. அப்படி வருகிற மகிழ்ச்சியோடு இன்னொரு மகிழ்ச்சி. வருகிற மார்க்கத்திலே வேள்விமலை சாரலை அருகாமையிலே திணைச்சோலின் மத்தியிலே ஒரு அழகான கனி ஒன்றை தங்களுக்காக கொண்டு வந்தீர்கள். ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். பட வீடு கிட்டியது. இன்று மேலும் ஒரு கனியை கண்டு வந்திருக்கின்றீர்கள். இதனால எல்லோருக்கும் வீடு, தங்களுக்கும் வீடு, எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும். அப்படியா? ஆமா, புதுக்கோட்டையில, காரைக்குடியில, மதுரையில வாங்குற வீடு. சரி, இங்கே கனியினுடைய பெருமைகளை எடுத்துக் கொடுக்கிறேன். மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசு தென்றலோ வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எல்தை இணையரின் பிழலே. கவிக்கும் தேன்கதளி மாங்கனிக்கும் தேன்கதளி கவிக்கும் நேலினிக்கும் வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா 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 மால் மருகா. ஒரு பூங்கனியை கண்டு மனம் புரித்தே முருகா. ஆ ஆ முக்கணிகளுக்கு மேலான கனி. உங்க பெட்டியில தான் அப்படி சத்தம் வருதா? அதானே, எல்லாரும் பெட்டியிலையும் இப்படி வருமா? எல்லாம் நம்ம மோகனம் பால் ஆட்சி. நம்ம சிக்கல் நான் சண்முக சுந்தரத்திட்ட உங்க நாயனத்துல தான் அந்த சத்தம் வருதா என்பது போல மிக சிறப்பாக, அதாவது மாம்பழத்தை விட, வாழைப்பழத்தை விட, பலாப்பழத்தை விட இப்படி நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஆசை ஏற்படும். ஆமா, அதை விட நல்லா இருக்கும்ல, இதை விட நல்லா இருக்கும்ல, அதை விட நல்லா இருக்கும் என்பது போல எனக்கு ஒரு ஆசை ஏற்படுத்த வேண்டும். கடைசியா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆசையின் காரணமா தான், ஆசையை விட்டாதான் பிரச்சனை இல்லை. இப்போ இத்தனை செத்துச்சு, ஒன்று ரெண்டு இல்லை, இத்தனை செத்துருக்கு எல்லாம் காரணம் யாரு? இந்த மின்சாரம் தான். ஆமா, ஆசை தான். இந்த மின்சாரம் வெளிச்சத்துக்கு விட்டு அது விலகி இருந்துச்சுன்னா உயிர் போயிருக்காது. விட்டில் பூச்சி காணலே நீரென்று மான்கூட்ட நம்பிடலாம், வெளிச்சத்தை விளக்கை கனி என்று விட்டில் பூச்சி எண்ணிடலாம். ஆண்டவன் படைப்பினில ஐந்தறிவு ஜீவன் இவை, ஆனாலும் மனிதனுக்கு ஏன் கொடுத்தான் பகுத்தறிவு. கூட்டம் அப்படி குறைவா இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுல முன்னிட்டு நெருக்கல் ஏற்படாது. கூட்டம் அதிகமா கூட்டம் அதிகமா ஏற்பட்டுச்சுன்னா அதை முன்னிட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதை சரியா பராமரித்திருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப அந்த விளக்க நெருங்கி போறதுனாலதான் இதுகளுக்கு இந்த மரணம். விலகியே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. யாதன் இணங்கியா நோதல் அதனின் அதன் இல்லை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, தன்னையே காக்கின். ஆமா, அப்படி இல்லாட்டி தன்னையே கொல்லும் சினம் இருக்காங்க. ஆமா, அதனால அவரவர்களுக்கு அவரவர் தான் பாதுகாப்பு ஏற்படுத்திக்கணும் ஒழிய எதிர வர்ற வாகனம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்காது. இங்க எங்க ஐயா சொல்லுவா, வண்டி ஓட்டுற போது உனக்கு மட்டும் இல்ல, எதிராளி வர்றவருக்கும் சேர்த்து தான் நீ வண்டி ஓட்டுறேன் பாரு. இந்த பக்கம் ஓட்டுறவர் நியாயம், அந்த பக்கம் வர்றவர் அப்படி இருக்கணுமே. இங்க அப்படி இல்லையே நிலைமை. அதனாலதான் நமக்கு கொஞ்சம் ஆண்டவன் அறிவை கொடுத்துருக்கானே, பயன்படுத்தி இங்க போகலாமா போகக்கூடாதா, இங்க கூட்டம் இருக்கா இல்லையா, அதுதான் அந்த எண்ணமும் சிந்தனை சரியில்லாது. ஆனா இப்படி நம்மளால நடந்துருச்சேன்னு சொல்லி இந்த விளக்கு வருத்தப்படுமானா? இல்ல, வருத்தப்படல. இப்ப அதுல உள்ள பிரச்சனை தான். அதான், எனவே கனியினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். Thank you.
நோக்கின்ற பொழுதே ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தருகிறது என்றார். இங்கு முருகனாக வீட்டிற்கும் அன்பு அண்ணா ஜிவி திண்டுக்கலை சேர்ந்த ஜிவி ஜெங்கட்வன் அண்ணா அவர்களுக்கு விழா காப்பியாளர் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார்கள். பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த ஊர் பெரியவர்களுக்கும் விழா குழுவினருக்கும் கைதட்டி அம்மா உங்களுக்கு மட்டும் நெஞ்சார்ந்த நன்றி இழந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இழந்த வணக்கம். அதாவது பூனைக்கு மணி யாரு கட்டுறங்கிறது பிரச்சனையே. ஒரு ஆள் தட்டணும்னு நம்ம தட்டணும்னு நினைக்கிறான். அதுலயும் சில பேர் நம்ம தட்டினா நினைப்பாங்களோ அப்படி ஒன்று இருக்கு. அதாவது மெய் மறந்து அப்படியே உட்காந்துருக்கு. என்ன இந்த நிகழ்ச்சியில் அப்படியே சங்கமித்து மிகச்சிறப்பாக நோக்கின்ற பொழுதே முழங்களாம் சொல்லுறோம். அப்படிப்பட்ட கனி இன்னைய வரை இருக்குமா எண்ணத்தோடு படுத்துற பாடுத்து பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி சொல்லிக்கிற மாதிரி இருக்காது போல தெரியுது. ஏதோ கனியை கண்டால் பறவை இடங்கள் அதனால கேக்குறீங்களா? அப்படி சாதாரணமாக பழுது அப்படி இல்ல. திருப்பத்தூர்ல நம்ம ஒரு கடையில சாப்பிடுறோம். இன்னைக்கு சாப்பிட்டுருக்கோம், மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்து அந்த கடையில போய் சாப்பிடணுங்கிற எண்ணம் வர அளவுக்கு அந்த மாதிரி இருக்கணும். சாப்பாடு அப்படிதான் இருந்துச்சு. கடை வந்து ரொம்ப எளிமையா இருந்துச்சு. ஆனா அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கடை ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. ஆமா இருக்கும். ஆனால் அதை விட இனிமேல் இங்கே தான் சுவையாக இருக்கும். இனிமேல் இங்கே நம்ம போவோம். ஆமாம், அப்போ நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆமாம். அப்போ இந்த கனி வந்து நல்லா இருந்தால் பறவை இனங்கள் செல்ல வேண்டும். ஆமாம். ஆனால் விலகி ஓடுகிறதா கனி எல்லாம் சாப்பிட்டா அப்புறம் உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பெருமை இருக்கு. உங்களுக்குன்னு படைக்கப்பட்ட கனி அல்லவா? இல்லை, நான் அப்படி நினைக்கிறாள். இல்லை, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். அது எதைன்னு கணக்கு வேண்டாமா? பங்கி தின்றால் கனி கண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். கொண்டு வந்திருக்க ஒரு கனின்னு சொன்னார் அர்ச்சுனே தர்மர். உடனே 5 பேருமா பகிர்ந்து சாப்பிட்டா கடைசியா பொம்பளை பிள்ளை ஆகி போச்சு. அந்த மாதிரி சிக்கல் வந்துடக்கூடாது. பொம்பளை பிள்ளைய 5 பேர் பகிர்ந்து தானே சாப்பிட்டுருக்காங்க. ஆமா, சண்டை போட்டு அதுக்கு வகுத்து கொடுத்தது நான் தானே. ஆனா பெண்களுக்கு ஒரு முறை, பெண்களுக்கு அந்த மனநிலை இருக்காது. அதாவது 5 பேர் கணவன், ஒரு மனைவி பாஞ்சாலி. ஆனா குடும்பத்துல எந்த சண்டையும் இல்ல. அங்க ஒரு இடத்துல இருக்கு, மற்ற இடத்துல எங்கனையும் 5 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல. ஆனா ஒரு கணவனுக்கு 3 மனைவி 4 மனைவி. அதெல்லாம் பொம்பளை பிள்ளைய விட்டு கொடுத்து போயிருங்க. ஆம்பளை தான் மனசு ஒத்து வராது. இல்ல, அவங்களுக்குள்ள சண்டையே வரலையே தர்மம். அது ஏன்னா அது நான் இருந்து நடத்தி வச்ச கல்யாணம். அங்க போய் ஒரு நியதியை வகுத்தேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம். இல்ல, ஆண்களுக்குள்ள அவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்காங்க. ஆனா பெண்கள் வந்து 5 பெண்களை ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருந்தானா கதை கத்தது. அவன் காசிக்கு நடந்தே போயிடும். நிறைவான விசாரணையாக எட்டாத கும்பினில் இருந்திடல கண்ணி எட்டாத எட்டாத
லக்கணி எப்படி கொய்திடலாம் எட்டாத கொம்பினில் இருந்து லக்கணி எப்படி கொய்திடலாம் எட்டாத கொம்பில் இருந்து லக்கணி எப்படி கொய்திடலாம் எட்டாத கொம்பினில் இருந்து லக்கணி எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் பிடிப்பது கொம்பை பறிப்பது கனியை ஏறுவது எதன் மீது ஏறி பறித்திடலாம். ஆமா, கனி கொம்புல இருக்கு, சரி, அது மரத்துல இருக்கு, மரத்து கிளையெல்லாம் இருக்குல்ல, ஆமா, அதை பற்றி மரத்திலே இருக்கா. ஆமா, இறங்காதா? எது நீங்க போய் தான் இறக்கி கொண்டாடணும். நீங்க ஒரு அடி வைத்தால் மரத்துக்கு மரம் தாவதா இல்ல மரத்திலே இருக்கா? அந்த மாதிரி குற்றாலத்துல பார்த்து. சரி, மிக்க மேன்மையுள்ள அக்கணிக்க வீதமேவும் குறிகள் உண்டோ? மிக்க மேன்மையுள்ள அக்கணிக்க வீதமேவும் குறிகள் உண்டோ? மேன்மையுள்ள அக்கணிக்க வீதம், மிக்க மேன்மையுள்ள அக்கணிக்க வீதமேவும் குறிகள் உண்டோ? குளிர்ந்த முகம் உண்டு, கொங்கை இரண்டு உண்டு, கோதில கண்கள் உண்டு. குளிர்ந்த முகம் உண்டு, கொங்கைகள் ரெண்டு உண்டு, கோதில கண்கள் உண்டு. பெண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க சொல்லக்கூடாது. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். குளிர்ந்த முகம், கொங்கை இரண்டு உண்டு, கோதில்லாத கண்கள். பழத்துக்கு போய் இப்ப நீங்க சொல்ற இதெல்லாம் இருக்குமா? இருக்காது, இருக்காது, இருக்காது. அப்ப நீங்க பெண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கனியை கனியன் கனின்னு சொல்றோம். அதுபோல பெண்ணையும் கனின்னு வர்ணித்திருக்கிறார் கம்பர். மாதிரி பாருங்க சங்கரதாஸ் சுவாமிகள். ஆமா, அதாவது திருவள்ளுவர் வந்து எழுதினாரு, கண்டு கேட்டு உண்டு உயிர்ச்சடியும் ஐம்புலனும் ஒண்டோடி கண்ணி உள்ள. அதே போல இங்க அவர் எழுதுறாரு பாருங்க, நோக்கும் பொழுதே ஐம்புலன் சுவை தரும். ரெண்டு பேருக்கு உள்ள சிந்தனைகள் ஒன்றுதான். அதுபோல அவர் கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்ள வேண்டும், கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றாரு. கேட்பான், தமிழ்நாட்டின் வீர குடிமகன். அதெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படுறது இல்லை, நான் வருத்தப்படல. அவங்க எப்படி நம்மளை ரசிக்கிறாங்களோ அவங்க பண்றதை நம்ம ரசிப்போம். அப்பதான் வந்து ரசனையோட எல்லாம் நடக்கும். கொஞ்சம் வாங்கணும். சரி, என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி தலையில கொட்டி விட்டீங்க. கடைசியா வண்டியை சார்ஜ் விட்டீங்களா? இது நீங்க முதல்ல செஞ்சிருக்கணும். பூனை கதை மாதிரி தலையில ஓங்கி கொண்டு. வள்ளியை பார்த்தீர்களா? பார்த்தேன். சரி, திருமணத்தை விட்டு பேசினீர்களா? சொன்னேன். குளிர்ந்த முகமாவா இருக்கு. ஆமா, உங்களை பார்த்தோன்னே வேண்டாம். சரி, பிடிக்கலங்கிறா. நீங்க சொன்னதுலே எனக்கு அது ஒண்ணுதான் ஏத்துக்க முடியாம இருக்காது. எப்ப பார்த்தாலும் முகத்தை சிடு சிடுன்னு வச்சிருக்க அந்த பிள்ளை. என்னமோ முருகா, அந்த பொண்ணுக்கு உங்க மேல அதீத விருப்பம். அதை வெளியில காட்ட முடியல. ஒரு சிலருக்கு இந்த ஆழ்நிலை பாதிப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஆமா, அது பாருங்க, அது காயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு அதனால அந்த ஆழ்நிலை பாதிப்பை வந்து எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் போறாங்க. நான் சென்று திருமணம் முடித்து வருகிறேன். அதிவிரைவாக வேடுவேன். நேரத்தில் எங்கே வித்தாங்க சரக்கு மகிழ்ச்சியா கொண்டாடுறேன். பாவம் விடுங்க, இருந்துட்டு போறாரு. நான்லாம் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல அப்படிதான் இருப்பேன். மீண்டும் சந்திப்போம். தெற்காசி நீங்க வேடுவனா? நான் பாமாலை வாடி பூமாலை என்று வருகிறேன். தங்களுக்கான புகழ் மாலை காத்திருக்கிறது. கடிமணம் ஆஸ்திரேலியாவிலே தமிழ் சங்கத்திலேயே அதற்கான மாலை காத்திருக்கிறது. தமிழ் கடவுள் உங்களுடைய எல்லாரையும், உங்களுடைய திருவருளும் எல்லா புகழும் இறைவனுக்கு, முருகனுக்கு அதிவிரைவால் பாருங்கள். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வமது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவழும் சாமிக்கும் மேலதான். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. வெறுங்கைய வீசிக்கொண்டு பிறகு சுமந்து வித்து இரவா பகலா உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சோறு வடிச்சு கண்டு பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை
மனசு சுத்தத்தின் சுத்தமடா பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மரமோ கொடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான். பலவித மரங்கள் என்ன, மரத்தில பழங்கள் என்ன, நிலத்தில் ருசியில் ஒவ்வொன்றும் வேறதா. பழமாய் பழுத்ததால் மிளகாய் இனிக்குமா, காயாயிருப்பதால் கொய்யா கசக்குமா. நல்ல வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா, கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா. அவனே அதை நீ உணரு. பித்த மனசு சுத்தத்தின் சுத்தமடா அண்ணா சும்மா இல்லேடா, யாரும் இல்லேடா. தங்கம் தந்த பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. செத்தவள மறந்தா அது செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லேடா இல்லேன்னா யாரும் இல்லேடா எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. பெத்த கடனுக்குத்தா என்ன விட்டு வட்டிய கட்டி புட்டா. பெத்தவ மனசு பித்தாச்சு, இந்த பிள்ளையின் மனசு கண்ணாச்சு. இன்னொரு மனசு என்னாச்சு, அது முறிஞ்சு போனவில்லாச்சு. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, தத்து கொடுத்து புட்டா. சின்ன பெருமாள் பட்டி மரியாதைக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் கண்ணன் அவர்கள் ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். சின்ன பெருமாள் பட்டி கண்ணன் அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம். விடுங்க, அவர் பாட்டில் இருந்துட்டு போறாரு, விடுங்க. எதிரடி ஒளித்தீடு ஓம்காரரே காரம் சங்கீதம் முழங்கிடு மணிக்கொரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்காரம் ரீங்காரமும் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம், வான்வெளியில் தோன்றுவரை யானை உருவம், வண்ணமுடல் பார்த்த சிறு குழந்தை வடிவம், சிறு குழந்தை வடிவம், வான்வடியும் பருவம், சிறு குழந்தை வடிவம், வான்வடியும் பருவம். ஒரு மணிக்கொரு மணி எதிரதில் ஒளித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட சிவமணி குமரேசம் செய்தொரு செம்பொன் சிவமணி குமதேசம் செய்ததோடு செம்பொன் மணி. சிவமணி குமரேசம் செய்ததொரு செம்மன் மணி முருகனின் மாணவன் இவள் தானும் முத்தமிழ் சொன்னதும் இவள் தானும் சீரான மதுரையிலே செங்கும் செலுத்தி வர தேவியவள் மடியினிலே வளர்த்தானோ வளர்த்தானோ நடை பகிர்ந்தானோ முகம் மலர்ந்தானோ நடை பகிர்ந்தானோ ஒரு மணி எதிரதில் ஒளித்தீட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் முழங்கிட. வணங்கிடும் அடியவரை வாழ்த்திய வரமருளும் தூக்கிய துதிக்கை உண்டு. வினை
தேட்டமிகு செவிகள் இரண்டு பொருள் வதனமைந்ததை போலவே பார்த்திடும் விழிகள் கூறியபடி வேடுவினா ஒரு மாதிரி நான் வந்து விட்டோம் ஆலோலம் சோய் என்ற யோசை கனவுலையே ஆஹா மறக்க மாட்டீங்களா அருமையான சாரீரம் இனிமையான சாரீரம் குளுமையான சாரீரம் பாலோடு கலந்த பழமுதும் தேனோடு கலந்த தெள்ளமுதும் உன்மார்களை குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தன் குறையாக பெற்றிருக்குமோ என்று சந்தேகத்தில் ஆலோலம் பாடிக்கொண்டு வெளியே என்று நினைக்கிறேன் போறியா சரி ஃபோன் பண்ணி வள்ளியினுடைய குரலை வைத்து வள்ளி வர்ணித்தாள் எப்படி வர்ணிக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் வர்ணிக்கலாம் கிளினானும் ஒளியும் விடம்னானும் பக்கமும் மதினானுமும் பார்த்தோரை பரவசமாக்கிடும் கண்ணெதிரே தோன்றுவது போலவும் மறைவது போலவும் உள்ளவா இருக்கிறாள் கண்ணெதிரே தோன்றினாள் கண்ணி முகத்தை காட்டினாள் நீர்வழியை மாற்றினாள் நேற்று வரையே மாற்றினாள் கண்ணெதிரே தோன்றினாள் தனி முகத்தை காட்டினாள் நீர்வழியை மாற்றினாள் நேற்று வரையே மாற்றினாள் எதிரே தோன்றினாள் பன்னீர் பூ போன்ற பார்வையும் எட்டி பரப்பினிலே முத்தான நேர்வையும் பன்னீர் பூ போன்ற பார்வையும் எட்டி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தலை இடைவரையும் கொண்டு கண்ணெதிரே தோன்றினார் எண்ணி முகத்தை காட்டினார் ஆயிரம் காலமும் வாழ்ந்திட வேணும் நாம் வாழ்ந்திட வேணும் தாயாய் நீயும் தாங்கிட வேணும் நீ தாங்கிட வேணும் தாவி ஓடி வரும் காவிரியே ஓவியமே அழகு மேனகையே காவிரி ஓடி வரும் காவிரியே ஓவியமே அழகு மீனகையே கோயில் தெய்வமே அது தீபஜோதியே கோவில் தீபமே அருள் தீப ஜோதியே ஏழதாளம் கேட்க வேண்டுமே எதிரே தோன்றினார் என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் என்ற
மணந்தாள் மருமகளாவாள் என்று கண்ணெதிரே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் நீர்வழியை மாற்றினார் நேற்று வரையே மாற்றினார் கண்ணெதிரே தோன்றினார். அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரம் பத்திரை மாற்ற பசுமண்ணால் உருக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமை என்பார்களே திருலோக மரணான விஜயினை மகிழ்வுக்கு இந்த பெண் சாதாரண பெண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை. மனித பிறவியா இது? தெய்வம் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்யப்பட்ட கலவை. ஆகவேதான் சாரீரம் இத்தனை வலிமையாகவும் இனிமையாகவும் வளமையாகவும் இருக்கிறது. இனிமையா இருக்கும், வளமையா இருக்கும், ஒரு சிலர்கிட்ட வலிமையா இருக்காது. இதுக்கு பற்றியெல்லாம் அடிச்ச மாதிரி பாடும் முட்டை திறந்த வெள்ளம் போல். அது காரணம் என்னன்னா அந்த மிருகம் கலப்படம் கொஞ்சம் இருக்கு. மிருகம் வயிற்றுல பிறந்தானே, மான் வயிற்றுல பிறந்தது. அதனால பார்க்கும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது கலப்படம் தெரியும். ஆமாம், அப்படிப்பட்ட பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொண்டு போய் என் நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியல, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அந்த பிள்ளை நான் மஞ்சள் கயிறு வேணுமா? என்னமோ தண்ணியை போட்டுட்டு இந்த சில்லுன்னு சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வு ஆ ஆ மொழியாள் சிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியாள் சிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியாள் பைந்தமிழ் இதழ் வளரசம் தருவாள் வருகிற தலை கொண்டுவாள் இவள் செந்தமிழ் தேன் மொழியாள் சிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படைத்தவளோ காட்டில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படித்தவளோ சேற்றினில் வளர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியாள் கண்களில் நீளம் கலந்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ கண்களில் நீளம் கலந்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ கண்ணுக்கு பெண்ணே பேராது கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ செந்தமிழ் தேன் மொழியாள் எல்லாவென்ன சிரிப்பும் மலர் கொடியாள் எல்லாவென்ன சிரிப்பும் மலர் கொடியாள் ஐங்கனி இதழ் வளரசம் தருவாள் வருகிட தலை குனிவாள் அவள் வருகிட தலை குனிவாள் அவள் வருகிட தலை குனிவாள். இவருமே முன்னார் திருவிழகலாம் நன்றி. கைவருந்தவன் கருத்து விட்டானோ இவர்களுக்குள்ளே அமர்ந்த சிவனார்க்கே தெய்வ வடிவெடுத்த செயலை விழுதானோ வந்தெழும் கையால் பரிணதித்தோன் மதனை வந்தெழுப்பு கொண்ட மகராசி வல்தானோ
கம்மியன் கையால் காய்ச்சி அடித்து வெட்டி தீராமல் செம்மலரன் கைமலரால் செய்துவிட்ட பொற்பாவை இவள் சம்பகவல்லி சரசவல்லி அம்பர்க்கன் அமிர்தவல்லி ஆரவல்லி சூரவல்லி நீலவல்லி கற்பவல்லி சோலைவல்லி மரகதவல்லி சண்முகவல்லி ஆனந்தவல்லி கற்பூரவல்லி திண்டுக்கல் முருகவல்லி மாணிக்கவல்லி மரகதவல்லி வேடூர்வல்லி கோமதவல்லி புஷ்பராகவல்லி சினேகவல்லி வஜ்ரவல்லி இப்படி எத்தனை வள்ளி இருந்தாலும் என்றுமே இளமை ஒன்றாத இனிய வள்ளி சித்திரவள்ளி தெரியுமா? அன்னம் போல் நடை நடந்து என்னாரன் அங்கே எங்கே சென்றாய் அடி நீ அன்னம் போல் நடை நடந்து அது சித்திரவள்ளி. ஒரு களை கலகச்சு முத்தாலமே சின்ன கரும்பு பெரிய கருப்பெல்லாம் இப்போ எப்படி அது மாதிரி அது ஒரு ஓட்ட ஓடி இப்போ காணோம், எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. வருகிறார் மனத்துடைய காவலர், மிக உயர்ந்த மனிதர். ஆமாம், ஆளை பார்க்கத்தான் உயர்ந்த மனிதர் மாதிரி இருப்பார். பாட்டு பாருங்களே என்ன சொல்லுங்க நல்ல பாட்டு. நிலவு ஒரு பெண்ணாகி பாவாடை தாவணியில் லாபமயிலே கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலில் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா இவள் தளதளவென்றே ததும்பி நிற்கும் பருவமடா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலில் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா இவள் தளதளவென்றே ததும்பி நிற்கும் பருவமடா. தண்டுகளை போல் வளைகிறாள் சங்கரதோ போல் வருகிறாள் அள்ளி தண்டுகளை போல் வளைகிறாள் குங்குமம் போட்டிருக்கிறாள் இன்ப கோட்டைக்குள் என்னை அழைக்கிறாள் காலையில் மலரும் தாமரை பூ முந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ இரவில் மலரும் அல்லிப்பூ இவள் என்று மணக்கும் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் இன்னைக்கு ஒரு நாளா இருந்தா பரவாயில்ல, தினம் சந்திக்கிற நாள் பூரா என்ன மோதவி போட்டு அமுக்குதுன்னே தெரியல.
தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் நாடகத்தையும் கெடுத்தார், நாட்டை கெடுத்ததுடன் நாடகத்தை கெடுத்தான், வீரமணி கெடுத்தார். நல்ல பொழுதைகள் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் நாடகத்தை கெடுத்தான், வீரமணி கெடுத்தார். விரலும் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வார், இழுத்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் போல் புரட்டை விட்டோரெல்லாம் புதுக்கோட்டையை விட்டார். கோட்டையே விட்டுட்டார். தூங்குனா அப்புறம் புதுக்கோட்டையில கால் எடுத்து கையில கொடுத்து, ஏய் போதுவார் வருது நிலவரம் எப்படி கலவரமா போயிட்டு இருக்கு. குச்சி எடுத்துட்டு போயா, குச்சி எடுத்துட்டு போய் கேட்டு என்ன காலை நான் வந்து பார்க்கும்போது காலை வேற ஆட்டிட்டு இருந்தாங்க. ஏய் எத்தனை தடவை போற மேல அப்புறம் அப்படி இருந்ததே அப்படி வெள்ள நடத்து அவருக்கு நமக்கு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் வள்ளி ஒன்று வந்திருக்குல்ல. எவ்வளவு மணி நேரம்? எவ்வளவு நேரம்? இந்த 3 பாட்டு பாடு எக்ஸ்ட்ரா. பேசு பேசு. ஏன் சிரிக்கிறாங்க தெரியுமா? ஏன்? ஏய் ஒண்ணு விடுறா. ஏன்னு தெரியலையா? ஏன் சிரிக்கிறான்னு தெரியலையா? எதுக்காக? ஒரு பாட்டு பாடிட்டு வந்து எழுப்பிட்டு வந்தேன். சரியா, அப்புறம் ஒரு 3 பாட்டு பாடிட்டு மறுபடியும் போதுவான்னு சொல்றேன், மறுபடியும் வரல. இந்த பிள்ளை வந்துருச்சு. அப்போ பொம்பளை பிள்ளை எவ்வளோ விழிப்புடன் இருக்கு, ஆம்பளை ஆள் எப்படி இருக்கணும்? விழிப்புடன் இது வரைக்கும் ஏமா இப்படி 2 பேரும் வந்து நிக்கிறீங்களே என்னன்னு தெரியல, வந்து நின்றுட்டு இருக்கோம், கூப்பிட்டீங்க வந்து நிக்கிறோம். அந்த பையன் அதே மாதிரி வீட்டில் தூக்கிட்டாப்லன்னா ஒரு நிலைமை என்ன? இல்லைங்க, என் நிலைமை நானே அப்புறம் எந்திரிச்சு வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி இல்லை, காலையில் குடும்பத்தில் யார் எந்திரிக்கணும்னா பெண்கள் தான் எந்திரிக்கணும். உண்மைங்க. ஒரு பெண் எந்திரிச்சு வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இடையில ஆண்மன், ஆமா, அதுக்காக அவரும் புழக்க 7 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. இல்லைங்க, அப்புறம் முடிஞ்சா பாப்பேன், முடியல நானே வேலை வெட்டியை பார்த்துட்டு வீட்டுக்கு அவன் நிற்கிறத பத்தியா நல்லா கவட்டையை புலந்துட்டு என்ன சத்தம்? 5 மணி சங்கூதுராக. அது எப்படி அப்படி உனக்கு மட்டும் தூக்கம் வரும்? நான் தெரியாம தான் கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி நான் வர்ற நேரத்துக்கு பூரா இந்த மாதிரியா இல்லை என்னாலுமே அப்படி தானே? இல்லை, எப்பாவது அப்படி நடக்குது. எப்பயாவது இல்லை, நான் வர்ற அன்னைக்கெல்லாம் நடக்குதா இல்லையா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடியே நல்லா ஓய்வு எடுத்துட்டு அந்த நேரத்தில் அங்கே நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள என்னை எழுப்பி விட்ருங்க. எழுப்பினா எந்திரிக்கணும்ல. இந்த வயசுல எந்திரிக்காட்டி அப்புறம் எந்த வயசுல எந்திரிக்க? நீ எந்திரிக்கணும்லங்கிற. சரிங்க சரிங்க சரிங்க. எந்திரிக்கல. இந்த பருவம் எப்படி பருவம்னா இளமை பருவம். அது உள்ளதா நீங்க சொல்லுங்க. இந்த இளமையிலே எந்திரிக்கலைன்னா அப்புறம் முதுமையில அதே பழக்கம் தான், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை இருக்கின்றிருக்காங்க. அதனால இளமையில் கல்ன்னு இருக்காங்க. என்ன மண்டை ஆட்டாது அப்படின்னா என்ன? இளமையில எல்லாத்தையும் கற்றுக்கணும். சின்ன வயசுல படிக்கணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அப்பதான் அந்த மூளை வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். நம்ம படிக்கிறது பசுமர தாணி போல உள்ள பதியும். சரி, அதெல்லாம் இருக்கும். நான் வெள்ளிமலையிலேருந்து வர்றேன். பேர் சிந்தவேடன், அப்பா பேர் சிவவேடன், அம்மா பேர் பார்வதி. இங்க வந்து நீங்க என்ன பாக்குறீங்க? பாவாடை காவல் பார்க்குறோம். என்ன பாவாடை கிழிஞ்சிருக்குது? இல்லை, மூட்டு மிடம். யார் ஓம் பாவாடையா உங்க? இல்லைங்க, நம்ம வீட்டு தான் அவ்வளோ பெருசா இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, இந்த பாவாடை யார் பாவாடை? எம்முடுதே. இல்லை, ஆம்பளை வந்து பாவாடை கட்ட மாட்டாங்களே, அதனால கேட்குறேன். இது வந்து பாவாடை கிடையாது, காட்டில் போய் கொடுத்த ஒரு துணி. யாரையாவது சொல்லுங்க இது பாவாடை இல்லைன்னு.
பாவாடை ஒருத்தர் யாராவது பாவாடை இல்லைன்னு ஐயோ அதுக்கு வேற என்னன்னே தெரியல. வேற தண்ணி பம்பு மாதிரி அப்பப்போ தலை தூக்குற மாதிரி அப்படி இல்லை. சாப்பிடும் பொழுது நம்ம என்ன நோக்கத்தில் சாப்பிட்றோமோ அது இறங்குற வரைக்கும் அந்த நோக்கம் தான் இருக்கும். ஓஹோ. மூளையை நம்ம எதில் கொண்டு வச்சு போகிறோம் சாப்பிட்றோம், யாருக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது, சத்தம் இல்லாமல் இருக்குன்னு நினச்சிட்டு சாப்பிட்டோம்னா அதே மாதிரியே இருந்துருவோம். சாப்பிடும்போது இன்னைக்கு இல்லை இருக்குது நாடகத்தில் போய் நினச்சிட்டு சாப்பிட்டோம். ஓஹோ. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போய் அவனை பேசிக்கிறேன்னு சாப்பிட்டோம்னா போய் வம்பளத்துருவோம், யாரையாவது உதவாங்க இருக்கவே மாட்டான். சாப்பிடும்போது போய் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சந்தோஷமா இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சா சண்டை வராது. சாப்பிடும் போது இன்னைக்கு போய் அவளை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில என்ன குடிச்சா வீட்டில் போய் பொண்டாட்டிட்ட உதவ வாங்கித்தான் ஆகணும். அப்ப எண்ணம் தான் செயலாகும், செயல்தான் வழக்கமாகும், வழக்கம் தான் வாழ்க்கையாகும். அதனாலதான் எண்ணியாங்கு இதுவரை நீ படுக்கும் போதே இந்த நேரத்தில் எந்திரிக்கணும்னு நினைச்சு படுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகணும்னா அந்த பிரபஞ்சத்தை நம்மளை எழுப்பி விட்ருவோம். உள்ளபடியே சொல்றேன். இப்போ இது வரைக்கும் இங்கே வந்திருக்காங்கல்ல கலைஞர்கள், யாரையாவது ஒருத்தர் கேளுங்க, என்னை வந்து எழுப்பி விட்டு என்னப்பா அப்படி தூங்கிட்ட எந்திரியான்னு யாராவது ஒருத்தர் ஒரு நாளாவது எழுப்பி காலான்னு ஏங்க இல்லை. ஆனால் எந்திரிக்கிறது 2 மணி நேரம் தான், 2, 2:30, 2:15, 2:45 அந்த நேரம் எந்திரிக்கிறது சிரமம் தான். ஏன்னா மூளையை நம்ம உங்களுக்கு மூளை இருந்தால் தானே. பேசிட்டீங்க, நான் பேசுகிறேன் பாருங்க குருட்டுத்தனமா, மூளை பூரா முடியா வந்துருச்சு தெரியுதா இல்லையா? குரமான்களை ஒரு மாணவரை காணுவோம் எங்களை ஆடிப்பாடி வரவேற்றவங்களுக்கு என்னுடைய அப்பா ஆமா வள்ளிய கூப்பிடுங்க. அம்மா 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 ராசாத்தி சேர்ந்து பிடிச்சா ஏதோ 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 மயக்கம், ஏதோ 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 ஒரு மயக்கம், அடி எப்படி 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 வந்தது எனக்கும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். பாரு புரியும். நிலவை போலே பழவழங்குது, நினைக்க நினைக்க சில சிலங்குது, மலரை போலே மணமணங்குது, மனசுக்குள்ளே பழவழங்குது சில சிலங்குது, மனசுக்குள்ளே இந்தா 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 பாரு தெரியும், இழுத்து வளைச்சு இவள பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம், கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது, கைகள் தொட்டதும் ஐயா பெண்மை என்பது என்னவென்பது பேச வந்தது, வெக்க வந்தது, பெண்மை என்பது என்னவென்பது பேச அட எங்கா எங்கா எங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வெள்ளத்தை எங்கே பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம், எப்படி 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 வந்தது எனக்கும் உனக்கும் என்ன வேலை பார்க்குறீங்க? நன்றி அண்ணா. வாரி விடுறதே வேலையா வச்சுக்கிட்டா நம்ம ரூம் காலி ஆயிடுச்சு. சில நேரத்துல நானும் தெரு மாறி போயிடுறேன். சரி என்ன விஷயம் என்ன கூப்பிடுங்க? நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்கிறார். என்ன வேடுவர் நம்ம இடத்துக்கு வந்து எதுக்காக வந்திருக்காரு? மான் பிடிப்பதற்கு. மான் பிடிக்கவா?
எவ்வளோ மறுபடியும் வந்துக்காரா? நான் என்ன செய்யணும்? நீங்க வந்துச்சா வரலையான்னு கேட்பாங்க. நீங்க வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்லுங்க, வரலன்னா வரலன்னு சொல்லுங்க. வரவேற்பு கொடுக்கணும்ல? கண்டிப்பா கொடுக்கணும். நான் வரவேற்பு கொடுக்கல. அன்னைக்கு நாளே ரொம்ப பிடிக்கும். வருக வருக வேடுவரே, நஞ்சை கலனிகளில் நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ குலமணியே வருக. தாங்கள் யார், தாய் தந்தை யார், இதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் என்னால் முடிந்த உதவியை செய்ய காத்து கொண்டிருக்கேன். 2 பேரும் ஒரே நேரத்தில் மானை தேடி வந்தேன் பாரம்மா, நீ ஆடுமா? ஒரு மாறாமல் இங்கு வந்தேன் கேளம்மா. என் மானை அழகு மானை வள்ளி மானை தேடி வந்தேன் பாரம்மா, ஒரு மாறாமல் இங்கு வந்தேன் கேளம்மா. மண்ணில் மானிதை போலேதம்மா, மாறாத பசுமை கொண்ட மானம்மா. காரெல்லாம் ஓடி வந்தேன் இந்த மானை தேடியே, காரெல்லாம் ஓடி வந்தேன் இந்த மானை தேடியே. ஓடியே வந்ததம்மா இந்த வனும் நாடியே, ஓடியே வந்ததம்மா இந்த வனும் நாடியே. ஓடி வந்ததை பிடிக்க நாடி வந்த வேடன் நான், ஓடி வந்ததை பிடிக்க நாடி வந்த வேடனா, ஓடி வந்ததை பிடிக்க நாடி வந்த வேடன் நான். குறுகினேன் எழுதமான் இங்குதான், குறுகினேன் எழுதமான் இங்குதான். மானை அழகு மானை சின்ன மானை தேடி வந்தேன் பாரம்மா, ஒரு மாறாமல் இங்கு வந்தேன் கேளம்மா. அழகே உருவான மானை நான் விடுவதா 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 விடுவதா, அழகே அழகே அது ரூப சித்திர மாமர கிளியே, உனக்கு ஒரு வாசகத்தில் நான் உரைத்திட நாடி நிற்பதனால் அன்பினால் இன்பமா வா அழகே உருவான மானை நான் விடுவதா, அகமே சோர்ந்தேன் அதனாலே. முகமே நிலவாக ஒளி வீசும் பெண்ணை போல் மானை நான் அணையத்தானே. நமது ஆனந்தமே அழியா செல்வமே, உமது ஆனந்தமே அழியா செல்வமே. ஆருயிரே மான் எனக்கு சொந்தமே, அருகிறே நான் எனக்கு சொந்தமே. ரொம்ப நெருங்கிய சொந்தம். சொந்தம்பா. ஆருயிரே மான் எனக்கு சொந்தமே. மானை தேடி வந்தேன் பாரம்மா, ஒரு மாறாமல் எங்கு வந்தேன் கேளம்மா. காவிய போல் கொண்ட கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் வந்த வேடன், தாயின் பேர் வந்த வேடு வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமேனி வேடன். ஏ அப்பா, அம்மா எனக்கென்று 2 என்ன பேரே இவ்வளவு நீளமா இருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்காக கேட்டேன். பேர் எவ்வளவு நீளமா இருந்தா ஆத்தாடி, ஏப்பா தம்பி எப்படி இருக்கும்? ஆள் எவ்வளவு நீளமா இருப்பாரு? ஆள் நீளமா இருந்தா குட்டியா தாங்க இருக்கு. ஆள் நீளமா இருந்தாருன்னா கோழி எவ்வளவு நீளமா இருக்கும்? அது நீங்க நினைக்கிறது தப்புங்க. ஏன்னா நெடுமாள்னு சொல்லி திருமால் உயர்ந்து நிற்கின்ற பொழுது அவர் கையில கோல் வச்சிருந்தாருன்னா இந்த வானத்துக்கு பூமிக்கும் ஒரே சமமா இருந்துச்சான். ஏன் நம்ம சொல்லி கொடுக்க சொல்லுங்க. வெக்கப்படுறாங்க அவங்க. ஏன் அவர் பேசட்டும்னு சொன்னாங்க, நீங்க பேச. அம்மா நிலைத்த 2 பெண்மான் குட்டியில் மூத்த குட்டி இல்லத்துல இருக்கிறத ஏன் குட்டி காட்டில் இருக்கீங்க? வா, உனக்கு என்ன குறை? இவா ஏன் இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க? ஏன் அந்த காட்டுக்குள்ள அப்படி ஒளிஞ்சிருக்கணும்? உனக்கு என்ன குறை? நல்ல அழகு, நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல உயரம், நல்ல அளவான உடம்பு. உன் தலையத்தை அப்படி காட்டிலையும் மேட்டிலையும் ஏன் யாருக்குமே வேர்க்காம உனக்கு மட்டும் இருக்குது? என்ன காரணம்? இது என்ன இங்க ஒரு வீட்டில் வேற நாங்க ஆடணும்ங்க. பயம். எனக்கெல்லாம் இருக்கு, அப்ப நான் மட்டும் இல்லையா? இது பயம். என்ன பண்ண போறாரு? எதுக்கு நீ
இவரை பார்த்து நான் பயப்படணும். அந்த மான்குட்டி ஏண்டி அந்த மான்குட்டி நீ இருக்க நான் இருக்கேன் இவரை பார்த்து நான் பயப்படணும். அந்த மான்குட்டி அது போல ஓடி பயந்து ஒளிஞ்சிருக்கு. மான்குட்டி சொல்றீங்க. ஆமாங்க. இப்போ நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வச்சு பிடிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க பிடிக்க தயாரா இருக்கீங்க. இப்போ நாங்க கொடுக்க தயாரா இருக்கணும்ல. நீங்க கொடுக்கவலாம் வேண்டாம். பின்ன சம்மதம் கண்ணால மட்டும் சொல்லுங்க. சம்மதத்தையும் கொடுக்கணும்லங்க. சம்மதம் கொடுக்காம நீங்க எப்படி பிடிப்பீங்க? சம்மதத்தை நீங்க இப்படி எல்லாம் கொடுக்க வேணாம். இங்க பாருங்க அப்படினுங்க. அதுதான் நமக்கு வராதே. அப்படி எப்படி தெரியுமே நடிப்படி அப்படியே. எனக்கு ரெண்டு கண்ணு சேர்த்து அடி. சரி இவரை எதுக்கு அண்ணே நீங்க கண்ணடிங்க. இவரை எதுக்கு தான் கூட்டி வந்தீங்க? ஏன் அந்த மாதிரி பாரு ஏதோ பிடிப்பியே ஏதோ பண்ணி இருந்தா பாத்துக்கிட்டு. அவர் இன்னும் சுயநினைவுக்கே வரல. நான் நல்லா தான் நிக்கிறேன். சுயநினைவு உள்ள போச்சோம்னா அங்க தூங்கிடுவாங்க. நாங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கோம். நீங்க இந்த நாடகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் இல்ல. இடையில ஏதாவது பேசணும்லனே. அப்படினா கடுப்பு. நம்ம அவ்வளவு தூரம் வச்சிருந்த மாதிரி இன்னொருத்த கூட்டி போமாறானே. நான் வச்சிருந்தேன். அந்த மான்குட்டிய மான்குடி நீங்க வச்சிருக்கீங்க. ஏய் அப்ப மான்குடி ஒரு கேக்கறத கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. நான் பார்க்கலமா. நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. மண்டமல சத்தியமா நான் பார்க்கல. ஏய் சத்தியம் மட்டும் பண்ற விளையாட்டு வச்சுக்காதீங்க. யாரும் சொல்லிட்டு போய் சத்தியமா பண்ணி தெரியுறீங்க. சரி வந்தவருக்கு நான் மான்குடி இருக்குல்ல யோசிட்டேன். எனக்கு என்ன இப்ப யோசனை வருதுன்னா என்ன யோசனை வருது? வெளியில வந்தா உள்ள போக மாட்டேங்கிறீங்க. 12:45 வரைக்கும் நீங்களே நிக்கிறீங்க. ஆமா உள்ள இருந்தா வெளியில கொண்டு வர்றது பெரும்பாடா இருக்கு. கைத்த கட்டி வச்சுக்கணும். தண்ணியை தெளிச்சு கால்ல ஒரு கயிறை கட்டி வச்சுக்கணும். வெளியில வந்தோம்னா மணியாச்சுனா உள்ள இழுக்கணும். வெளியில வரணும்னா அங்க இருந்து இழுக்கணும். மான்குடி நீங்க தேடி வந்திருக்கீங்க. அனுமதி கொடுத்தா போதும்னு சொல்றீங்க. முகத்தை பார்க்கும்போதே பரம்பரையா வேட்டைக்காரர் மாதிரி தெரியுது. இப்படி வேட்டையாட தெரிஞ்சவரா இருக்கிறீங்க, திறமை உள்ளவரா இருக்கிறீங்க. அனுமதி கொடுத்தா போதும்னு கேக்குறீங்க. எனக்கு ஆசைதாங்க. வந்தவருக்கு இல்லைன்னு சொல்லாம அனுமதி கொடுத்து குட்டியை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லணும்னு. ஆனா நீங்க பார்த்த மான் குட்டியை நாங்க பார்க்கல. நீங்களும் பெண்தானே, உங்களுக்கு அந்த ஆசை இருக்கத்தானே செய்யும். இல்லங்க ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன இருந்துச்சுனாலும் அந்த பொருள் இருந்தா தானே கொடுக்க முடியும். இல்லாத பொருள் நான் கொடுக்க முடியாது இல்லையா? ஆனா கொடுக்கணும்னு நினைச்சாவே அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சூடியில முதல் பாடலே இது. அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கோ இல்லையோ ஆகா இருந்தா கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சாவே நமக்கு வந்துருமா. கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுனாலே அந்த பொருள் நம்ம கிட்ட வந்துரும். திருமூலர் சொல்றாரு திருமந்திரத்துல, நடமாட கோயில் நம்பர் குன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆகுமே. படமாட கோயில் பகவர் குன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அது ஆகா அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, திருமூலர் நம்மளாம் சிவனை வணங்குறவங்க. அவர் சிவனில் உருகியவர். வருடத்துக்கு ஒரு பாடல்னு சொல்லி 3000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தாராம் திருமூலர்ங்கிற சித்தர். வருஷத்துக்கு ஒரு பாடல் 3000 பாடல் திருமந்திரம் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயில்னா நடமாடுற எல்லாமே ஜீவராசிகள் எல்லாமே கோயில்ங்கிறாரு. அதனாலதான் எறும்பு கும்பிட்டுச்சிங்கன்னு திருவெரும்பூர், அங்கே எறும்பையும் சேர்த்தா கும்பிடுறோம், சரி கடவுளையும் சேர்த்தா கும்பிடுறோம். அப்போ அதுலேயும் இறைவன் இருக்கார். பாம்பு நாகம் நாகம்மான்னு சொல்லி அதையும் இறைவன் தான், அதை கும்பிடுறோம். மாடு விலங்கு தான், குரங்கு அனுமன் சொல்லி அதுவும் விலங்கு தான். ஆனா இதெல்லாம் ஏன் கும்பிடுறோம்? அதுக்குள்ள இறைவன் இருக்காரு. ஓ மாதா நம்பிக்கை. 39 கோடி தேவனும் 40,000 சிமார்களும் எதுக்குள்ள இருக்கிறான்னா ஒரு பசுல இருக்காங்க. அதுலயும் வெளிநாட்டு பசுல இல்ல, பசுமாட்டுல நம்ம நாட்டு பசு. அது எனக்கு அங்க இருக்கிறது வேற இங்க இருக்கிறது வேற. ஒருவேளை அங்கே ஒரு நாட்டு பசு இருந்துச்சுன்னா அங்க இல்லைன்னு நம்ம மாடு கத்துற மாதிரி அந்த மாடு கத்தாது. எப்படி கத்துது? சுத்தமா கத்தாது. அங்கே உள்ள மாடு வெளிநாடு அதுக்கு தொண்டை இது அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அப்படி நாட்டு மாட்டுக்கு அடுத்த மாட்டுக்கு பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இறைவனை நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே நடமாட கோயில். சொல்லி முடிச்சுங்க சொல்லி எனக்கு மண்டை தெரிச்சு போயிரு. ஆமா ஆமா நடமாட சொல்லிடணும். ஆமா நடமாட கோயில்னா நடமாடுற எல்லாத்துலயுமே இறைவன் இருக்கார். ஜீவன் தான் சிவன். ஜீவன் பிரிஞ்சிருச்சுன்னா அது சமம். என்ன பாச்சு சிவம். ஆமா அன்பு வேற சிவம் வேற இல்ல. அன்பு தான் சிவம், சிவன் தான் அன்பு. ஒன்னாச்சா? அன்பு சிவம் 2 அன்பர் 2 இல்ல, அது 2 ஒண்ணுதாங்கிறார். இப்ப இந்த ஒருத்தருக்கு பசின்னு கேட்கும் பொழுது, இந்தப்பா 10 ரூபா சாப்பிடுப்பா, இந்தப்பா 50 ரூபா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க கோயிலுக்கு போக முடியல. 50 ரூபா இருந்துச்சு கோயிலுக்கு போகலாம், தேங்காய் பழம் வாங்கலாம்னு நினைச்சோம், இந்த 50 ரூபாய் இவருக்கு சாப்பிட கொடுத்துட்டோம் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுங்க, நீங்க கடவுளுக்கு தான் அந்த 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. கடவுளே நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட மாதிரி. படமாட கோயில் நம்பர் கொன்று ஈயில் கொடுக்கும் பொழுது படமாட கோயில் பகவருக்கு அது ஆகுமே. இறைவனுக்கு வயிறு குளிந்துருமா. படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அது ஆகாது. அப்படின்னா நீ இந்த பசியா இருக்கு, பசி தாங்க முடியல, 4 இட்லி வாங்கி கொடுங்கன்னு கேட்கும் பொழுது, கம்மன்றியா நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி அந்த 50 ரூபாய் கொண்டு நீங்க உண்டியல்ல போட்டீங்கன்னா அது இறைவனுக்கு வயிற்றுக்கு போய் சேராது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அப்ப யாரு கஷ்டம்னு கேட்கறாங்களோ கேட்கிற நேரத்துல கொடுத்துடணும். இல்ல விருப்பப்பட்டு கேட்கறாங்களோ விருப்பப்படுற நேரம் கொடுக்கணும். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போயிருக்காரு. ஜாதகம் பார்க்க போனவர் ஜாதகத்தை போய், ஐயா நிறைய சம்பாதிக்கிறேன், வீட்டில் மனைவி மக்கள்னாலெல்லாம் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை, ரொம்ப அன்பான மனைவி, சொன்னபடி கேட்குற பிள்ளைகள். ஆனால் என்னவோ தெரியல, எனக்குன்னு ஏதாவது துன்பம் துயரம் கஷ்டம்
கெட்ட பேர் வந்துட்டே இருக்கு, என்னன்னே புரியல. அப்படிங்கும்போது இது முன்ஜென்ம கர்மாவினை. முன்ஜென்மங்கிறதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிற பேச்சு நம்ம வேணாம். அவர் சொல்றாரு முன்ஜென்ம கர்மாவினை இதை நீங்க தீர்க்கணும். இதுக்கு என்னன்னா நீங்க வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவர் தான். நீங்க ஒரு 1000 பேருக்கு காலையில அன்னதானம் கொடுங்கிறாரு. சரி, எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு, அதுவும் காலையில கொடுங்கிறாரு. காலையில இவரு கொண்டுட்டு போனதே 200 தான் கொண்டுட்டு போயிருக்காரு. அப்புறம் 1000 பேருக்கு எப்படி அன்னதானம் பண்றது? அதுல அவருக்கு 101 வச்சுட்டாரு. மிச்ச காசு அவருக்கு போக்குவரத்து செலவுக்கு தான் இருக்கு. மிஞ்சி போனா ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கும். ஐயா 1000 பேருக்கு நான் அன்னதானம் எப்படி இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு 1000 பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு 1000 பேருக்கு நீ அன்னதானம் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது அவருக்கு குழப்பமாயிருது. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த பசின்னு இருக்கிற ஜீவராசிகளுக்கு சாப்பாடு போடுறது பூராமே அன்னதானம் தான். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சரிசி வாங்குங்க, இவ்வளோ பச்சரிசியை நுணுக்குங்க, நாட்டு சக்கரை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்க, அது ரெண்டையும் கலங்க. நீங்கள் எங்கன போட்டிங்கனாலும் எறும்பு தானா தேடி வந்துடும். எறும்பு குழியிலே போட வேண்டியதில்லை. நீங்கள் போய் காடு கரையில் அங்கங்கே போட்டுருங்க. 1000 இல்லை, 2000 இல்லை, 3000 இல்லை, 5000 இல்லை, 10000 இல்லை, பல ஜீவராசிகள் அதில் பசி ஆறிடும். உங்களுடைய முன்ஜென்ம கர்மா வினை தீர்ந்துடும்னார். 1000 பேருக்கு அன்னதானம் போடணும்னா நம்ம உடனே கத்திரிக்காய் வாங்கணும், முட்டைக்கோஸ் வாங்கணும், அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறது. இலை வாங்கணும், பந்த போடணும், சமயக்காரருக்கு சொல்லணும் அப்படின்னே தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த எறும்பு என்ன பண்ணுமா, சாப்பிட்டோன்னே அது வயிறு குளிர்ந்தோன்னா அந்த வயிறு வாழ்த்துமா. பா யாருன்னு தெரியலையா, காலங்காத்தால நமக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுமையா அப்படின்னு சொல்லி அந்த வயிறு வாழ்த்துமா. அதுபோல் யாருக்கு என்ன தேவையோ, இப்போ எனக்கு நான் என்ன பசியில் இருக்கேன்னா உடற்பசி. 3 பசி இருக்கு. அறிவு பசி, இப்போ இவங்களாம் இருக்கிறது அறிவு பசி. என்னதான் பேசுகிறாங்க, இதைத்தான் பேசி முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு. இந்த சினிமா 3 மணி நேரம் அதுலேயே ஒரு சிலர் எந்திரிச்சு பாதியில் வந்துடுறாங்க. கண்டிப்பாக அதுலேயே இடுப்பு கிடக்குது, உட்கார்றதுக்கு அவ்வளோ வசதி. அதுவும் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க, நல்ல இல்லைன்னா அட என்னப்பா நல்லா இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் ஒரு இரவு முழுவதும் உட்கார்ந்து இப்படி நடிச்சு அப்படி நடிச்சு காலை நீட்டி காலை மடக்கி காலை முழங்கால கட்டி திருப்பி சமணம் போட்டு அப்படி இப்படி சமாளித்து உட்காந்து பார்க்குறாங்கன்னா அறிவு பசி. கண்டிப்பாக. அடுத்து வயிற்று பசி, அடுத்து உடற்பசி. 3 பசி இருக்கா? இருக்கே. நான் இருக்கிற என்ன பசி? நீங்க இருக்கிறது மான் தேடி வந்திருக்கீங்கிறது மட்டும் தான் எனக்கு புரியுது. அறிவு பசியும் இல்லை, வயிற்று பசியும் இல்லை, உடற்பசி. ஏங்க எனக்கு மட்டும் இல்லை, அந்த மான் குட்டிக்கும். இது நியாயம் இல்லையங்க. நீங்க தேடி வந்தது மான்குட்டி. ஏங்க பிறருடைய பசி அறிஞ்சு பசியை போக்குறவன் தானங்க மனிதன். பிறருடைய பசி அறிஞ்சு பசியை போக்குறவர் தான் மனிதன் இல்லைங்களே. இப்ப மனிதர்களுக்கு மனிதர்னு, மிருகங்களுக்கு மிருகங்கள்னு, பறவைகளுக்கு பறவைகள் தான் இறைவன் படைச்சிருக்காரு. நீங்க சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்காது. என்னது? உங்களுக்கு உடல் பசி, மானுக்கு உடல் பசிங்கிறீங்க, அது எப்படி? இப்போ மாடு காளை கத்துது, கூட்டிட்டு போய் நம்ம காளை சேர்க்கறது. அப்ப இந்த மானு கத்துச்சா? இப்ப இந்த நேரம் ஏங்க அது கத்துச்சா? நீங்க பாத்தீங்களா? சத்தம் போடுச்சு, ஆலோலம் சோ. எந்த ஊர்லயா மானு ஆலோலம் சோன்னு சத்தம் போடும்? ஆலோலம் சோ. எங்களை கேள்வி பண்றீங்களா நீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகான்னு கூப்பிடுற முருகனை. என் ஜோடி பாம்பின் கால் பாம்பரியும், பாம்புக்கு காலே இல்ல. ஆனா பழமொழி பாம்பின் கால் பாம்பரியும். ஆமா அப்படின்னு சொல்றாள். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு ஆண் பாம்பு ஒரு பக்கம் இருக்கும், சோழபுரத்துல இருக்குன்னு வச்சுங்க. பெண் பாம்பு ஒக்கூர்ல இருக்குன்னு வச்சுங்க. ஒரு பேச்சுக்கு ஏதோ காலச்சூழல மாறி போயிருது. இப்ப இந்த பெண் பாம்பு என்ன பண்ணும், அந்த சேர வேண்டிய நேரத்துல தான் உடம்புல இருந்து ஒரு திரவம்னா ஒரு என்னன்னு, சரி திரவம் விட்டுருங்க. ஆமா, திரவம்னா எப்படி சொல்றது, உடம்புல இருந்து ஒரு தண்ணி மாதிரி ஒண்ணு வெளியில வரும். வரும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த காத்துல அந்த வாடை நமக்கு தெரியாது, வேற எந்த ஜீவராசிக்கும் தெரியாது, பாம்புக்கு தெரியும். ஜோடி ஆண் பாம்புக்கு மட்டும் அந்த வாடை போயிடும். ஆஹா, நீங்க எங்க இருக்கீங்களா? ஓ, நம்மால் அங்கேதான் இருக்கணும். போய் இப்படியே போய் சோழபுரம் இங்கே இருக்கு, அந்த பாம்பு எங்க இருக்கு? ஆண் பாம்பு வாடை பிடிக்கும். அந்த பாம்போட வாடை இந்த பாம்புக்கு தெரிஞ்சு அந்த பாம்பு அப்படியே அப்படி போகணும் பாதை. பாம்புக்கு இல்ல, அது இருக்கிறது சோழபுரம், பெண் பாம்பு. ஆண் இருக்கிறது வேற இடமா, பாதை அங்கிட்டு தானே இருக்கு. பாம்பு பாதையில வச்சுனா அடி விட்டுறாதா? ஓரமா போகும். இப்ப உள்ள பாம்பெல்லாம் குறுக்கதான் வந்துச்சுன்னா தான் அது தப்பிக்க முடியும். இப்ப அதனாலதான் பாம்பின் கால் பாம்பரியம் என்பது போலே இந்த மான்குட்டிகிட்ட இருக்கிற எல்லா தடயமும் எனக்கு தெரியும். அது மேல ஒரு நறுமணம் இருக்கும், அந்த நறுமணம் இங்க வீசுது. அதனால மான்குட்டி இங்க தான் இருக்கு. ஒரு முறை வாருங்க, உள்ளே சென்று பார்ப்போம். அப்படி அவசியம் இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுங்க. அது வாசம் உங்களுக்கு தெரியுதுன்னா அப்ப உங்க வாசம் அதுக்கு தெரிஞ்சிருந்தா உங்க பின்னால வந்திருக்காதா? என்ன அதிகாரமா கேக்குறேன்? இல்லங்க, நீங்க அதிகாரமா கேட்கல, பணிவா தானே. ஆத்தாடி ஆம்பளைக்கு இவ்வளவு பணிவு ஆகவே ஆகாதுங்க. நான் வேலை முடிகிற வரைக்கும் எவ்வளவு பணிவை காட்ட முடியுமோ அவ்வளவு பணிவை காட்டுவேன். அவ்வளவு நல்லவர். வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க போய் ஏங்க அப்படி போக தோற்றத்தை பார்த்தாலே தெரியும் இன்னாரு இப்படி தாங்கிறது. அப்படி போக மாட்டேன்னு சொல்றேன். உங்களை பார்க்க நல்ல மனுஷனா இருக்கிறீங்க. அப்படி இருக்கல உங்களை நான் ஏதாவது அப்படி சொல்லிடுவேனா? அப்படி போயிருந்தா அந்த குட்டி என்னை விட்டு போயிருக்கும். அந்த குட்டி உங்களை விட்டு போயிருக்கும். நான் அப்படி போகாதனால தான் இப்படி வாய் பேசிற அந்த குட்டி எப்படி உங்கள்ட்ட இருக்கு?
பேச வேண்டிய நேரத்துல பேசுவேன், பேசக்கூடாத நேரத்துல பேச மாட்டேன். பேசாம இருப்பிய, வேலை தான் முக்கியம்னு இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பேச்ச குறைச்சிருவேன். எது அவங்க கேட்டாலும் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. மான்குட்டி வரலைங்கிற விஷயத்தை நான் சொல்றேங்க. வேற எது வேணாலும் சொல்லுங்க. ஏங்க வேற கூட ஏதாவது சொல்லுங்க. வேற கூட ஏதாவது சொல்லுங்கன்னா இருக்கிறதானங்க சொல்ல முடியும். உங்களுக்கு ஏன் அப்படி வேர்க்குது, என்ன காரணம்? பிரஷர் மாத்திரை போட மறந்துட்டேன். பிரஷர் மாத்திரை போட மறந்துட்டேன். நீங்க வைங்க. வேடுவரே வேடுவரே வைக்காத புள்ளிக்கு தான் தோளமா, வேடுவரே வைக்காத புள்ளிக்கு தான் தோளமா, வேடுவரே வேடுவரே வைக்காத புள்ளிக்கு தான் தோளமா, கோலமலங்கோலமாய் தானே பூமலங்கோலமாய், கோலமலங்கோலமாய் தானே பூமலங்கோலமாய். வேடுவரே வேடுவரே தோளுரிக்கும் சிவநாதன் முடி மேலிருக்கும், நாதன் முடி மேலிருக்கும், தந்திருக்கும் தோளுரிக்கும் சிவநாதன் முடி மேலிருக்கும், பஞ்சாட்சர மந்திரம் இவையோ கற்றுக் கொள்ள வேண்டும். வேடுவரே வேடுவரே கண்டவர்கள் சொன்னதில்லை, சொன்னவர்கள் கண்டதில்லை, சொன்னவர்கள் கண்டதில்லை, கண்டவர்கள் சொன்னதில்லை, சொன்னவர்கள் கண்டதில்லை, சொன்னா புரியாதுங்க கணக்கு ஏதோ புரியாதுங்க. வேடுவரே வேடுவரே எப்பொருள் யார் யாரை கேப்பிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்னு இருக்காங்க. உங்க மான்குட்டி உங்களுக்கு தான் எழுதியிருந்தா அதை மாத்த யாராலே முடியாது. ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன், இங்க நின்று தேர்றதை விட வேற இடத்துல போய் தேடி பாருங்க. நீங்க அனுமதி தான் கேட்டிருக்கீங்க, மான்குட்டி இருந்தா நீங்க வந்து புடிச்சிட்டு போங்கன்னு தாராளமா நான் சொல்லிடுவேன். இங்க இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற எண்ணம் எனக்கு. அதனால வேற இடத்துல தேடி பார்த்தீங்கன்னா மான்குட்டி கிடைக்கும். பெத்தவங்களுக்கு பிள்ளைய வெள்ளனை வெடுக்கணும் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சேரலாம். நீங்க மான்குட்டினா எதுன்னு தெரிஞ்சுக்கணும். எது மானுன்னா விலங்குல மட்டும்தான் மான் இருக்கா? வேற விலங்குகள்ல மட்டும்தான் மான் இருக்கா? இல்ல, மான்னா நிறைய விஷயத்துல இருக்கு. மனிதர்கள்லயும் மான் இருக்கு. சீமான், சீமான் தெரியுமா? சீமான் மதுரையில் இருக்கிறவரையா? செல்வ செழிப்போட இருந்தாங்கன்னா அவங்க சீமான். சீமான் வந்து மதுரையில இல்ல, சென்னையில் இருக்கிறவர் சொல்றீங்களா? அரணையூர். சரி, இருக்கட்டும், சொந்த ஊர். செல்வ செழிப்போட இருக்கிறோம். அவனுக்கு என்ன பெரிய சீமா? நல்லா நிறைய பசுமாடுகளை வச்சு பராமரிச்சுட்டு, கோன்னா பசு, ஆமா, கோமான், கோமான், சீமான், கோமான். நல்லா புத்திசாலியா இருந்தா வச்சுங்க, புத்திமான். நல்லா வலிமையான இருந்தா வச்சுங்க, சக்திமான்னு சொல்லுவாங்க. நல்ல ஜாதிக்கு பெருமையை சேர்க்கிறவனாலதான்டா நம்ம ஜாதிக்கே பெருமை அப்படின்னு சொன்னா வச்சுங்க, ஜாதி மாயா சொல்லுவாங்களே. இது மனிதர்கள் உள்ளது. சீமான், கோமான், புத்திமான், பலமான். ஆமா, கடவுள்லையும் மான் இருக்கு. சிவபெரு மான், முருகப்பெரு மான், விநாயகப்பெரு மான், நரசிங்க பெருமான், இளைய பெருமான். ஆமா, மான் மான்னாலே இப்ப இதுக்கு மான் சொல்றோம், அதுக்கு மான் சொல்றோம், மான்னாலே உயிர்னு சொல்றோம். அதனாலதான் இந்த உலகத்துல எத்தனையோ இருக்கும் பொழுது நான் மான்குட்டியை பிடிக்க வந்ததுக்குன்னா சிறப்புக்கெல்லாம் சிறப்பு சேர்ப்பது. ஓ, மான்குட்டிக்கு ஒரு சிறப்பு சேர்க்கணும், அந்த சிறப்புல ஒரு சிறப்பு இருக்கணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. இல்லைன்னா சிங்கமோ புலியோ அடிச்சிருப்பீங்க. அது ஏங்க, நமக்கு எது தேவையோ தேவையான வேலையை தான் செய்யணும். தேவையில்லாத வேலையை செஞ்சோம்னா தேவையில்லாத பேர். இந்த ஒருத்தர் நாய் வளர்த்துருக்காரு, கழுதையை வளர்த்துருக்காரு. நாய் என்ன பண்ணுவாராம், வந்தோன்னே வாழை ஆட்டிட்டு அப்படி இப்படி போய் தவணுன்னு அதுக்கு ரொட்டி போட அப்படி ரொம்ப செல்லமா பக்கத்தில் வச்சுக்கிறது. ஆமா. ஆனா அந்த நாய்க்கு என்ன வேலைன்னா வீட்டுல படுத்துருக்கிறது, ஒரு ரொட்டி கொடுத்தா சாப்பிட்றது, சோறு போட்டா சாப்பிட்றது, இதான் வேலை. வேலை. கழுதைக்கு அப்படி இல்லை. தினந்தோறும் வியாபாரத்துக்கு போகும்போது உப்பு மூட்டை, பருப்பு மூட்டை, என்ன மூட்டை தூக்கி பொதி சுமக்கணும். அப்போ அந்த கழுதை யோசனை பண்ணுது, என்ன அந்த நாய்க்கு மட்டும் இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்குறாரு, நம்ம எவ்வளவு வேலை பார்க்குறோம், இந்த ஆளு வருமானம் பண்ணி கொடுக்குறோம், நமக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு. என்னன்னு இது கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. அப்புறம் கொஞ்ச நாளாக அவருக்கு கொஞ்சம் பணம் காசு இல்லைங்கவும் இந்த ரொட்டி வாங்கிட்டு வர்றதில்ல. நாய் 2 வாழை ஆட்டி பார்த்துட்டு போய் படுத்துடுறது. அப்போ அந்த கழுதை தெரிஞ்சிச்சு, ஓஹோ இது போய் வாழை ஆட்டிட்டு மேலே தவ வந்தேன், அவளை பிரியமாக ரொட்டி வாங்கி தாள் தர்றேன்னு சொல்லி இன்னைக்கு வரட்டும் வந்தா என்ன பண்ண போகுது கழுதை, அதே மாதிரி பண்ணலாம் அப்படி நாய் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி கழுதை வந்து பொட்டை கழுதை. ஓ, ஏன் அதில் கிடா கழுதை இல்லையாக்கா? ஏங்க பொட்டை கழுதை பொதி சுமக்குமா, கிடா கழுதை பொதி சுமக்குமா? பொட்டை கழுதையும் சுமக்கும், கிடா கழுதையும் எது வேணாலும் சுமக்கும். சுமக்கும். பொட்டை கழுதைனா 2 வேலை இருக்குது, சுமக்க விடலாம், பாலும் கறந்துக்கலாம். சரி சொல்லுங்க. ஆமாம்,
அது கிடாக்கலன்னா கறக்கிறது எல்லாமே அனுபவப்பட்டவராகவே பேசுறீங்க நீங்க போங்க. என்ன பொட்டக்கழுத பால் கறங்கிறது யாருக்கும் தெரியாதா? இல்லைங்க, பொட்டக்கழுத பால் கறக்கும் அப்படின்னா எதார்த்தம். அந்த அனுபவத்தோட சொல்றீங்க பாருங்க. பிள்ளைகளுக்கு கழுத பால் கொடுப்பாங்க தெரியுங்களா? நான் பார்த்தது இல்லைங்க. ஏன் தெரியும்? கொடுக்கணும். கழுதப்பால் கொடுத்தா பிள்ளைகளுக்கு மந்த புத்தி, இந்த ரத்த சோகை இதெல்லாம் வராது. இந்த பப்பன்காரனுக்கெல்லாம் சின்ன வயசுல அது என்னங்க இவ்வளவு பால் 100 ரூபான்றாங்க. அந்த பாலை கறந்த உடனே அந்த சூடு மாறுறதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு கொடுக்கணும். கழுதை பால்ல அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. இப்ப இது என்ன எதுக்கு சொன்னேன்? இந்த கழுதை நினைக்குது. இவர் வெளியில போயிட்டு வரும்பொழுது இந்த ஆளே வேகப்பட்ட கோவத்தில் வந்திருக்கேன். ஒன்றும் சரியில்லையே சூழ்நிலை, கடை கேட்டு போனோமே, ஒன்றும் பணம் காசு ஆகலையே, விடிஞ்சா தீபாவளி பிள்ளைகள் துணி எடுக்கலாம்னு பார்த்தோமே. வெறுப்பில் வரும்போது இந்த கழுதை என்ன பண்ணிருக்கு? இந்த நாய் தாவல் போட வந்தேனே இப்படிலாம் ரொட்டியெல்லாம் வாங்கி போட்டாரு. இது போய் தாவல் போட்டு கழுதை நாய் இருக்கிற கடுப்பு இதுல தட்டி எடுத்து வேடு ஒரு கோவம் வருதுப்பா. தட்டி குச்சி எடுத்து அடி அடிச்சது மட்டும் இல்ல. ஓஹோ, இது காளை கிளையும் போல இருக்குது. ஐய ஏங்க கழுதை எப்படிங்க காளை கிளையும்? மாடே அந்த நேரத்துல சேக்காட்டி நம்ம மேல தப்பும். கடிஞ்சு கை தவக்கும் போது சூதானமா வைக்கணும் அந்த மாதிரி நேரத்துல. ஆமா, இதற்கு நீங்க வித்தியாசமா சொல்றீங்க. ஆட்டுக்குட்டி மேல தவிர மாடு மேல தவிர கிடையிருக்குன்னா நம்ம அந்த பருவம் பார்த்து சேர்க்கலன்னா அவுக்கும் போது நம்ம பார்த்துக்கிட்டே தான் அவுக்கணும். இல்லாட்டி இங்கே நம்மளை தவிராது, தோல்ல தவிர. நான் ஒரு காலக்கண்ணு வச்சிருக்கேன், அதுவும் தோல்ல தான் தவிர. நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அப்ப இவரை கொண்டே அதுக்கு சேர்த்தாரான். இப்ப இதுக்கு சொல்றேன்னா அவங்கவுங்க செய்ய வேண்டியல. நான் நீங்க சொன்னதை யாரும் இங்க அனுபவப்பட்டிருக்காங்க, சிரிக்கிறாங்க. இல்ல இது உலக நட எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதுக்கு போய் தப்பி இருக்கு. ஆமா, அதெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு அது அந்த அனுபவம் இருக்கும் நிச்சயமா. ஆடு மாடு வச்சிருக்கவங்களுக்கு இந்த அனுபவம் நிச்சயமா இருக்கும். ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இப்பொழுதே செய். சரி, இப்ப அதே மாதிரி நாய் வேலையை நாய் பார்க்குது, கழுத வேலையை கழுத பார்த்துருக்கணும். நீங்க வந்து எந்த வேலைக்கு வந்திருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் தான் வைப்பீங்க. அதுக்காகத்தான் நான் என்ன சொல்றேன்னா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேச மாட்டீங்க. மான் தேவையில்லாத பேச்சு இல்ல, ஏதாவது ஒன்றை சொல்லி மான்குட்டியை பிடிக்கிறத விட உண்மையை சொல்லி பிடிக்கலாமே நினைக்கிறேன். உண்மையை மட்டும் தான் பேசுவீங்க. வேட்டையாடி பழக்கம் இருக்குல்ல உங்களுக்கு? பழக்கம் இல்லை, இப்பதான் முத வந்திருக்கேன். நெய் தான் முத. நீங்க ஏற்கனவே மான் பிடிக்க பிடிச்சது இல்ல? பிடிச்சதே இல்லை, பார்த்தது கூட இல்லை. ஏங்க நாங்க காவலுக்கு வந்து பழக்கம் இல்லைன்னா பறவை விரட்டுறத, அதனால நாங்க தொழிலுக்கு புதுசு. தொழிலுக்கு வந்தது பொழுது உழுதது தரிசனு போயிடும். புதுசா இருக்கிறவன் தான் நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ சொல்ற மாதிரி எல்லாம் செய்வேன். புதுசா இருக்கவங்க. ஆமா, பழைய ஆளா இருந்தா நான் அப்படித்தான் செய்வேன், இது மாதிரி தான் செய்வேன். வேலை பார்க்க தெரிஞ்சாளுங்க. அப்ப மாமா சொல்ற மாதிரி தொழிலுக்கு புதுசுன்னு நினைக்கூடாது மாமா. புதுசா இருக்கிறவன் தான் வித்தியாசமா செய்வான். ஆனா இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னது? ஒரு முதலாளி 10 பேர்கிட்ட வேலை வாங்கிடலாம். சரி, 10 முதலாளி சேர்ந்து ஒரு தொழிலாளி மாட்டிட்டான்னு வச்சுங்க, ரொம்ப சிரமம், பைத்தியம் பிடிச்சிரும். ஆமா, எப்படின்னு கேளுங்க. இப்போ முதலாளி இருக்கிறவங்க இத்தனை பேர் எல்லாருமே முதலாளி தான் இருக்காங்க. ஒருத்தர் பாடும்பாக, ஒருத்தர் பேசும்பாக, ஒருத்தர் ஆடும்பாக, ஒருத்தருக்கு முடிங்கம்பாக. இவெல்லாம் முதலாளி. இங்கே அந்த இம்சை இல்லை நம்ம. இல்லை இல்லை, அவர் வந்து இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் நம்ம வந்து அவர் சந்தோஷத்தை கெடுக்காது. நான் அதெல்லாம் எப்பவுமே கோவப்படவே மாட்டேன். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. பாவம் அவங்க நம்மள அவங்க ஏதாவது பேசுறாங்களா? சுதந்திர நாடு. ஆமா, சுதந்திர நாட்டில் அவர் கொண்டாட நாட்டின் குடிமக்கள். நீட்டின் அழிக்குது. அவர் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு. இந்த சந்தோஷத்தோடைய அவன் எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு காசு செலவு பண்ணிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். பார்க்குது நிமிர்ந்து பார்க்குது, அப்படி காட்டி காட்டி மறைக்குது, காட்டி காட்டி மறைக்குது. காட்டுக்குள்ளே காவலுக்கு தலைமை இலாங்குது. காட்டி காட்டி மறைக்குது, காட்டிலே ஆட்டம் போட்டு ஆழம் மயக்குது. இட்டுது நெளிக்குது, பார்க்குது. ஆத்தாடி பெண்கள் மனதை இழந்த மண்ணில்ல, ஆண்டவன் முழுமையாக புரிஞ்சாத மண்ணில். பெண்கள் மனதை இழந்தவன் இல்ல, ஆண்டவன் முழுமையாக புரிஞ்சதும் இல்ல. ஏமாளி 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 பொண்ணு போல ஏற வைக்கிற, கோணல் குத்தி மிகுதியால மண்ண மறைக்கிற. இட்டுது நெளிக்குது, பார்க்குது, நெட்டி நெளிக்குது, நிமிந்து நீரே பார்க்குது, மறைக்குது. அடுத்த வனத்தில் இருக்கும் என்று அதிக பேசுற மனைய பக்கத்தில் வச்சுக்கோ.
இருக்கணும் துடுக்கு பேச்சு மூலமாக தறிவும் இருக்கணும் விட்டது நெல்லிக்கியது நீட்டி நெளிக்குது நிமிது நின்று பார்க்குது காட்டி காட்டி மறைக்குது கவலுக்கு தலைமை தாங்குது சொல்லு பொருள் ஒன்றா சேர்ந்த சுருதி மடிக்க ஒரு சோம்பேறி ஒட்டட்டி கழித்து என்னென்னமோ பேசுற சோம்பேறி வளர்த்தி கழித்து எதையோ பேசுற ஆதாரங்கள் கேட்டதற்கு மொழியா ஒழிக்கிற கேட்டதுக்கு முடியா ஒழிக்கிற ஆதாரங்கள் கேட்டதற்கு மொழியா ஒழிக்கிற உங்க அப்பா மாட்டேன் ஏங்க வயசுக்கு பெரியவங்கிறதுக்காக ஒரு மரியாதை பேசினா அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? புரியுது தம்பி. அப்படின்னு நீங்க கேட்குற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். அப்படியெல்லாம் நான் உங்களை சொல்லுவேன் தம்பி. அப்படி ஒருத்தர் கேட்டாங்க, யாரு வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அது போல கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்கவே மாட்டேன் பொதுவா. உங்க அப்பன் பாட்டேன் சொத்தான்னு கேட்டனே, இந்த இடத்த என் பேர்ல எழுதி கொடுங்கன்னு கேட்டா தப்பு. என்னது எங்க அப்பா என்ன சொல்லுவாரு? நாங்களே காவலுக்கு வந்த இடத்துல இல்லை நான் ஒன்றை வச்சுக்கிறேன். எதை ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கனா? என்ன வச்சிருக்கீங்க? மூத்த குட்டி உங்க அக்கா. சரி. ரெண்டாவது இன்னும் ஒண்ணு தேடி வந்திருக்கீங்க. அந்த ஒண்ணு அதைத்தான் நியாயமா கேக்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னை தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரி உங்களுடைய பேச்சு நடவடிக்கை. ஐயா நான் என்னமோ புடிச்சு தெரியாம வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு உங்கள்ட்ட வம்பு பண்ணா நீங்க பேசுறது நியாயம்? ஏங்க உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்கு வாடா திருவண்ணை நல்லூருக்குன்னு சிவபெருமான் போய் கேட்டாருன்னா அவங்களுக்குள்ள வழக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இனிமேல் நீங்க யாரும் சொந்தமா பந்தமா? எப்பவுமே தெரிஞ்சுங்க, சொல்லுங்க. மேல் வழக்குனே போக கூடாது. சாட்சிக்காரன் விழுகளை விட சண்டைக்காரன் காலில் விழுறான்னு சொல்லி வழக்குன்னு போனோம்னா 5 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் சரி 20 வருஷம் ஆகி போயிடும். அதனால வழக்குங்கிறதுக்கே போக விடாம நம்ம 2 பேரும் பேசி முடிச்சுக்குவோம் அப்படின்னு போனோம்னா பேச்சுவார்த்தையில தான் பேசுவோம்னாலும் அந்த முடிவுக்கே வரமாட்டேங்குது. அப்புறம் பேசி என்ன பண்ண? அப்ப இருந்த வழக்கு அது நீதியான வழக்கு, தெய்வ வழக்கு. ஆமா. இப்ப அப்படி இல்ல. யார்கிட்ட பை பெருசா இருக்கோ ஆள் பார்த்து ஆள் வழக்கு, அந்த வழக்கு தான் ஜெயிக்கும். என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப எதுக்கு நம்ம அந்த வழக்கு? ஒண்ணு பண பலம் இருக்கணும், இல்ல ஆள் பலம் இருக்கணும், இல்லன்னா அதை பத்தி பேசவே கூடாது. உங்கள்ட்ட பை கனமா இருக்குதா? இல்லங்க. பை கனமா இருக்கு. பை கனமா இருந்தா நான் ஏன் பரவரட்டிட்டு இருக்கேன்? மடியில கனமா இருந்தா வழியில பயப்படணும். அப்படி பயப்படுற அவசியம் இல்லையே. போய் ஒரு காட்டுனா என்ன? இந்த பாரியா தான் மேடம் பாருங்க சொன்னா என்ன? எங்க அப்பா அப்படி யாரையும் கூட்டிட்டு போக காட்டும் போதே அவங்க காணாம போயிடும். எங்க அப்பவே சொல்லியிருக்காருங்க யாரையும் கூட்டிட்டு போகாதேன்னு. அதனாலதான் கொஞ்சம் சரி அப்பா சொன்னதை கேட்கலாமே நினைக்கிறேன். உங்க அப்பா மாட்டேன் உள்ள பறிக்கிற நீட்டி நடிக்குது நிமிது பார்க்குது காட்டி காட்டி வரைக்குது காட்டுக்குள்ளே ரத்தம் போட்டு ஆதிகரணவனே ஆதிகரணவனே நீலமே கொண்டா நீலமே கொண்டா நீலமே கொண்டா வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குழலே ஏங்க நீங்க நின்னு பேசும்போது நான் பேசாம தரலையா? ஏன் நான் அப்படி சுத்திட்டே தெரிஞ்சனா? நான் சுத்துறேன்னா ரசிக்கிறேன். என்ன நீங்க ரசிக்கிறீங்க? ரசிக்கிறதுக்கு என்ன இருக்கு பாரு, நீங்க சந்தோஷப்படணும். ரசிக்கிற மாதிரி இருக்கே. ரசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாத ரசிக்கிறீங்களா? எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. உங்களுக்கு ரசனை இல்ல, அதனால ஒரு சிலர் சோறு போட்டா பாருங்க குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி ரப்பு ரப்புன்னு அள்ளி சாப்பிடுவாங்க. ஆமா ஏங்க அவங்களுக்கு என்ன பசி அப்படி சாப்பிடுறாங்க? சாப்பிட்டேன். ஆகா சாம்பார் அருமையா இருக்கே. நல்லா இருக்கே. என்ன என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு நல்லா இருக்கே. ரசம் நல்லா இருக்கே. ரசம் நல்லா இருக்கே. கூட்டு நல்லா இருக்கே. அப்படின்னு சுவைச்சு ரசிச்சு சாப்பிட்டாதான் சமைச்ச மனைவிக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏங்க அப்படி சாப்பிடுறாருன்னா ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்காரர் இருந்தாருன்னா பக்கத்துல நின்று எதை விரும்பி சாப்பிடுறாருன்னு நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்ட இலையில நான் உட்காந்து எது பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய சாப்பிட்டுருக்காரு, பிடிக்காத ஒதுக்கி வச்சிருக்காரு, மறுநாள் பார்த்து சமைக்க எனக்கு தெரியுங்க. இல்லாட்டி இப்படி தின்னோம்னா பக்கத்து வீட்டுக்கார மகாக்கு அவங்க வீட்டுக்காரர் என்ன விரும்பி சொல்ற அது எதை போட்டாலும் திங்க அப்படின்னா எப்படி ஆயிரும்? நல்லாவா இருக்கும் அது. அதனாலதான் அப்படி ரசிக்கணும். இப்போ உங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கிறோம் அப்படியே ரசிக்கிறேன். எப்பா இவர் ரசனைக்கு ஒரு அளவு இல்லாம இருக்கேப்பா. யாப்பா அடிக்கான கருங்குயிலே போறேன் போறேன் மாமா 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 ஏமா 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 மச்ச பேரு மதுரை இன்னு பாரு எதிர எக்ககட்டி பறந்து வரும் 2 காடு குதிரை
புடவை வெட்டணும் மங்கடி செவ்வந்தி பூ முடிச்ச சின்னையா ஏதி என்னையா சிட்டாட்டா ஏ சிரிச்சா சொல்லையா முத்து பல்லையா என்னவோ என்னவோ மானுக்கு உண்டான அங்கலட்சணம் சொல்லுங்க வந்தா உங்களுக்கு உதவி செய்யறேன் காயாத கானகத்தில் காயாத கானகத்தில் நின்றுள்ளாவும் காயாத கானகத்தில் நின்றுளாவும் நற்காரிகையே காயாத கானகத்தில் நின்றுள்ளாவும் நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாத மண் புள்ளிமேவாத பால் மேயாத மண் புள்ளிமேவாத மான் மேகாத மான் மேவும் காணகண்டு நெருங்கும் தனமும் முழுகும் தமிழ் தளவங்களி சுணங்கு வடங்குகள் மேயாத மான் மேவும் காணடைந்து சந்தனமும் புருகுங்கமனும் மங்களனை துணுங்கு படர்ந்திட மேகாதமா தாவி தாவி நிலவரு குணவல் மேய நெறியமான குணவல் மேயாத மான் முத்து பவள முக்கண்ணி தத்தன செப்படும் கல்தன சொல்லில் அடக்கிய முத்து பவள முக்கண்ணி தத்தன செப்படும் கல்தன சொல்லில் அடக்கிய மேயாத மான் தேனும் பாலும் திருமாவும் திருமருளானல் உள்ளொருவாலும் மேயாதம் தேனும் பாவும் நினைமாவும் என்பத நகரும் மரபாதினம் மேகாதமா சாயாத கும்பிரல் இருந்தாலும் சாயாத கொம்பிரன் இருந்தாலும் சாயா கும்பிரல் இருந்தாலும் இதுவும் தலைவென்று பாயாதம் மாந்தோட்டை கண்ட கொண்டோ பொன் போட்ட நல்மேனி போன்ற நல்மேனி போன்ற நல்மேனி கண்டதுண்டோ கண்டதுண்டோ நான் கட்டியே பிடிக்கல கட்டி பிடிக்கல மொத்தம் கொடுக்கல அதுக்குள்ள ஒண்ணா எப்படி ஏங்க அப்படி பேசுறீங்க இங்க போங்க வாங்க. எங்க அண்ணனை கூப்பிடுவா நான் என்ன பண்ணேன்ப்பா அங்க நின்னு பேசுங்க மிஞ்சி போனா கட்டி பிடிப்பேன் 2-3 முத்தம் கொடுப்பேன் எதுக்குன்னு கேக்குறேன் யார் எவரே தெரியாது நீங்க எங்க என்ன கட்டி பிடிக்க முத்த கொடுக்கணும் அண்ணே ஒரு பெண்ணுன்னா ஏ அண்ணே அங்க நில்லுங்க ஒரு பெண்ணை பார்த்தனா ஒரு ஆணுக்கு ஓடி மாப்ள இன்னும் கட்டி பிடிக்க என்ன ஏங்குறாங்க போங்க ஒரு கீதத்தை ஏங்குறே ஒரு பக்கம் பாக்குறா என்ன சாக்கிரா இவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ண சாக்கிறா இவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக
சிரிக்கிறா 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 திருத்துறா அள்ளி அள்ளி சொருகுறா அதையே நிறுத்துறா அள்ளி அள்ளி சொருகுறா வார்த்தை சொல்லி பாதிய முழுங்குறா பின்னல பின்னி விண்ணு முன்னும் பெண்ணும் ஆட்டுறா பின்னலே பின்னி பின்னி முன்னும் பெண்ணும் காட்டுறா பின்னாலே நான் போனா தலாட்டுறா போல காலெடுத்து பூமியை அழக்கிறா என்ன துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கு முகம் பார்த்த அண்ணே ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண சாக்கிறா வாங்க இன்னும் இறங்கல நம்ம பாத்துக்கிறோம். எப்படி கையை பிடிக்க வர்றாரு நம்ம பேசிக்கிறோம். பேசாம இருங்க. அவர் கையை பிடிக்க வந்தார்ல கேட்க காலையில கையை பிடிக்க வர்றாரு. நீங்க கேளுங்க. எனக்கு வேடுவர் வந்தார்ல கொஞ்சம் குருண மருந்து கலந்துருக்கலாம். வேடுவர் உனக்கு வைக்க போறேன் பாத்துக்கிட்டு வேடுவர் வந்தார்ல மானுபடி தெரியலையா என்ன தெரியும் சொல்றாரு என்னன்னு இப்படி நான் முருகனை வணங்குறேன். சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே நித்தம் பாடுவே நெஞ்சில் சூடுவே நிம்மதி உன் நினைவினில் நான் தலைவே முருகா முருகா எனவே தினம் உருகும் வரவே சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே ஆறு வகையான ஞான பொருளாய் அன்பர் பலர் தேடும் திருநாமம் ஆறு வகையான ஞான பொருளாய் அன்பர் பலர் தேடும் திருநாமம் ஆறுதலை தேடினாலும் அடைகின்ற சேரம் இதமாக்கும் நாமவே என்னையும் இங்கே ஒரு பொருளாய் எண்ணிகிறங்கும் திருமுருகா வேளா உமையின் பாலா இதுதானா உன் லீலை சரவண பவகுக சண்முகவோ சரவண பவகுக சண்முகவோ சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதனே அன்பு முகமாறும் கண்டு தினம் பாடும் சிந்தனை நெஞ்சில் ஊறிடுதே
சரவண பவகுக சரவண பவகுக சரவண பவ எனும் நாமமே சண்முகனே எனும் நாதமே சரவண பவ எனும் நாமமே சண்முகனே எனும் நாதமே. வணங்குகின்றேன் முருகா, வள்ளி வணங்குகின்றேன். உன்னை மனமுடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே வேடுவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று விளக்குரைத்தது அடி என்றார். தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் என்று அழைக்க வேண்டும். இந்த தொழிலில் அடியவள் மென்மேலும் வளர வேண்டும். அப்படியே அழைப்பார்கள். மேலவாத்தியம் விளக்கட்டும். நாடு தெளிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். நாடு தெளிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊரு தெளிக்க வேண்டும், ஞான சங்கமே உத்தார்கள் வாழ வேண்டும். வட்டி பெருக வேணும், பால்வான வந்த வேணும். பால்வான போகணும், முத்து பெருக வேண்டும், ஞான சங்கமே உத்தார்கள் வாழ வேண்டும். ஆறிலும் தலங்கோல் வாழ்க, அறுமுக வாழ்க வெப்பை. ஆறிலும் தலங்கோல் வாழ்க, அறுமுக வாழ்க வெப்பை. கூறுத்தை தடிவேல் வாழ்க, ஒப்புடம் வாழ்க சொல்லு. கூறி கண்டனே வாழ்க, ஒத்துடம் வாழ்க வெப்பை. ஏறிய மங்கை வாழ்க, யானைகள் நனங்கு வாழ்க. ஏறிதல் மங்கை வாழ்க, யானைகள் நனங்கு வாழ்க. மாறிலா வழி வாழ்க, வாழ்க சீரடியார் வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். அரகர மகாதேவா, கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா, நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க செந்தமிழே, வாழ்க பாரதமே, வாழ்க செந்தமிழே, வாழ்க